Good morning, students. Welcome back to the computer science class. Last class, data visualization using PYPLOT, Matplotlib அப்படிங்கிற மாடல் இருக்கக்கூடிய PYPLOT யூஸ் பண்ணி எப்படி நாம டேட்டாவை விசுவலா ரெப்ரசென்ட் பண்றது, அதுல என்ன வேரியஸ் டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று பார்த்தோம். அதுல ஒரே ஒரு லைன் செக்மெண்ட்ஸ் மட்டும் நேற்று எப்படி டிரா பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பழைய வீடியோல, ப்ரீவியஸ் பார்ட்ல. அதோடைய கண்டினியூஸ்னா பிளாட்டிங் டூ லைன்ஸ். லாஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம பார்த்தது ஒரே ஒரு சிங்கிள் லைன் மட்டும் எப்படி பிளாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலயும் நம்ம ரெண்டு ஆக்சிஸ் வேல்யூஸும், எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூஸும் ஒய் ஆக்சிஸ் வேல்யூஸும் கொடுத்தோம். தென் ஒரே ஒரு ஆக்சிஸ் வேல்யூஸ் மட்டும் கொடுத்தாலும் எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூஸ் பை டிஃபால்ட்டா அதுவே எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம். சரி, அது 0ல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பிளாட்டிங் டூ லைன்ஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்கணும். பிளாட்டிங் டூ லைன்ஸ், அதாவது ஒரு லைன் செக்மெண்டுடைய டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ், இன்னொரு லைன் செக்மெண்டுடைய டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு லைன் செக்மெண்டை டிரா பண்ணணும். அப்படி டிரா பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு லேபிள், ஒய் ஆக்சிஸ்க்கு லேபிள், தென் அந்த ரெண்டு லைன்ஸ்க்கும் லேபிள் கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் லெஜெண்ட்ஸ், அந்த சார்ட்னுடைய டைட்டில். இதையெல்லாம் முடிச்ச பிறகு நம்ம பிளாட்டை ஷோ பண்றோம். சரி, இப்போ இந்த கோடிங் நாம அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ இதுல என்னன்னா, அந்த இம்போர்ட் மேட்பிளாட் library.pyplot as plot அப்படிங்கிற லைன் வந்து வெளியில இன்டென்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்க எல்லாமே ஒரே லைன்லயே இருக்கலாம். அதோட இன்டென்ஷன் பாத்தீங்கன்னா, இன்டென்ஷன் லெவல் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் வெளியில இருக்கு, மீதி லைன்ஸ் எல்லாம் உள்தள்ளி இருக்கு. ஆக்சுவலா பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இன்டென்ஷன் ஆகணும். ஸோ ஆல் த லைன்ஸ் மஸ்ட் பி இன் சேம் இன்டென்ஷன் லெவல். இங்க இன்டென்ஷனே கிடையாது, எல்லாம் ஒரே இன்டென்ஷன் லெவல் இருக்கணும். அது ஒண்ணு மட்டும்தான் அதுல மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமை நம்ம அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிருக்கோம். இதுல பேஸ்ட் பண்ணதுல பாத்தீங்கன்னா, அங்க புக்ல எக்ஸ் ஒய் இருக்கு, நான் அதை x1 y1 கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான், அதே வேல்யூஸ். ஸோ இங்க 3 பாயிண்ட்ஸ், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு 3 பாயிண்ட்ஸ், பேரலா ஒய் ஆக்சிஸ் 3 பாயிண்ட்ஸ், இந்த ரெண்டும் சேர்ந்தது லைன் செக்மெண்ட் 1. தென் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு 3 பாயிண்ட்ஸ், ஒய் ஆக்சிஸ்க்கு 3 பாயிண்ட்ஸ், லைன் செக்மெண்ட் 2. சரி, ஓகே. இந்த ரெண்டையும் லிஸ்டா கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம வேல்யூஸ் நம்மளே கொடுத்துக்கலாம். இதுல என்ன அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வேல்யூஸ், நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஈவன் ஆகிற மாதிரி பார்த்துக்கேன். இதுல எக்ஸ் ஒய்க்கு 3 வேல்யூஸ், அதே மாதிரி இங்க x2 y2க்கு 3 வேல்யூஸ், அல்லது 4 வேல்யூஸ் அப்படி கொடுத்துக்கணும். தென் இந்த வேல்யூஸ் நீங்க டியூரிங் ரன் டைம்ல இன்புட்டா கூட வாங்கிக்கலாம். ரன் டைம்ல எப்படி டேட்டா இன்புட் வாங்குறது அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு லூப் அல்லது காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி நாம எக்ஸ் பாயிண்ட்ஸ், ஒய் பாயிண்ட்ஸ், லைன் செக்மெண்ட் எக்ஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் ஒய் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இன்புட் வாங்கலாம். அதே மாதிரி லைன் செக்மெண்ட் 2 எக்ஸ் பாயிண்ட்ஸ், ஒய் பாயிண்ட்ஸ் சொல்லி நீங்க இன்புட்ஸா வாங்கிக்கலாம். இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி 1 by 1 அல்லது லூப் ஓபன் பண்ணியோ அல்லது காம்ப்ரிஹென்ஷன் வழியாவோ நீங்க இன்புட் வாங்கி ப்ரோக்ராம் எழுதலாம். ஓகே, அடுத்து எக்ஸ் லேபிள் அப்படின்னா என்ன? இப்ப நம்ம இங்க ப்ரோக்ராம்ல பாக்குறோம். இந்த ப்ரோக்ராம் அவுட்புட் என்ன வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் லேபிள் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எக்ஸ் ஆக்சிஸ்னுடைய லேபிள், நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த லேபிள். ஸோ அது இங்க எக்ஸ் ஆக்சிஸ்னே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லேபிள் தான் அங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல டைட்டிலா டிஸ்பிளே ஆயிருக்கு. அதே மாதிரி ஒய் லேபிள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க? ஒய் ஆக்சிஸ். இங்க டயக்ராம் பாத்தீங்கன்னாவே தெரியும், இங்க ஒய் ஆக்சிஸ்னு வருது. அதுக்கடுத்து பிளாட், லைன் செக்மெண்ட் டிரா பண்ணணும். டிரா பண்றதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? லிஸ்ட் ஆஃப் எக்ஸ் பாயிண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஒய் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். அல்லது அந்த லிஸ்டையே நீங்க இங்க காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். x1 y1 x2 y2 கிரியேட் பண்ணாம டைரக்டா அங்க கூட லிஸ்ட் இருக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம நேற்று எக்ஸாம்பிள் சிங்கிள் லைன் செக்மெண்ட் டிரா பண்ணும்போது பார்த்தோம். சரிங்களா? அதுல ஒன் மோர் ஆர்குமெண்ட், ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் இங்க நாம இன்னைக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா பாஸ் பண்ணிருக்கோம் பிளாட்ல. லிஸ்ட் ஆஃப் எக்ஸ் பாயிண்ட்ஸ், ஒய் பாயிண்ட்ஸ் அல்லது லிஸ்ட் ஆஃப் ஒய் பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுக்கலாம். அப்ப எக்ஸ் பாயிண்ட்ஸ் டிஃபால்ட்டா எடுத்துக்குன்னு சொல்லி பார்த்தோம். தென் அதுக்கடுத்து மூணாவதா ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு, ஆப்ஷனல் ஆர்குமெண்ட். என்ன ஆர்குமெண்ட் அப்படின்னா லேபிள். இந்த லேபிள் என்ன பண்ணணும்னா, நம்ம கிரியேட் பண்ற லைன் செக்மெண்ட்டுக்கு பேர். இப்ப லைன் 1 அப்படிங்கிறது இங்க அந்த பேர் வருது.
ஸோ லைன் ஒன்னுடைய பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல வர பாயிண்ட், இந்த இடத்துல வர பாயிண்ட், தென் இது தேர்ட் பாயிண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் பாயிண்ட்ஸ். லைன் செக்மெண்ட் 2க்கான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது 1 2 தென் 3 பாயிண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ லைன் செக்மெண்ட் 2னுடைய அங்க லெஜெண்ட்ஸ் அந்த என்ன கலர்னு காமிக்குது, லைன் செக்மெண்ட் 1னுடைய லெஜெண்ட்ஸ் அங்க என்ன கலர்னு காமிக்குது. ஸோ இதைத்தான் நம்ம அங்க ப்ரோக்ராமிங்ல கோடிங்ல கொடுத்துருக்காங்க. சரி லைன் 1 லைன் 2. ஸோ லைன் 1 லைன் 2க்கு பதிலாக நீங்க வேற மாதிரி டிஸ்பிளேல வரணும் அப்படின்னா நீங்க அந்த லேபிளை வந்து நீங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். லைன் 1 வச்சுக்கலாம், லைன் 2 வச்சுக்கலாம், அல்லது ப்ராடக்ட் 1 ப்ராடக்ட் 2 கூட பேர் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பிளாட் டாட் டைட்டில், இது டோட்டல் கிராஃபிக்கே டைட்டில். கிராஃபிக்கான டைட்டில்ங்கிறதுக்கு மேல இருக்கு, அந்த ஃபிகர்னுடைய மேல இருக்கு, அந்த பைப்ளாட் விண்டோல மேல அந்த டைட்டில் அப்படியே வந்திருக்கு. சரிங்களா? தென் பிளாட் லெஜெண்ட். லெஜெண்ட் அப்படின்னா மட்டும்தான் இது எது எந்த லைன் அப்படிங்கிற அந்த லெஜெண்ட் ஷோ ஆகும், இல்லவனா அந்த லெஜெண்ட் ஷோ ஆகாது. இந்த ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணலாம். இதை நீங்க ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கங்க. ரன் மாடல். ஸோ பார்த்தீங்கன்னா உங்க கிராஃப் as it is நம்ம சொன்ன மாதிரி x axis y axis லைன் கிராஃப் லைன் 1 லைன் 2 அதே மாதிரியே வந்துச்சு. நம்ம இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேரை கூட மாத்திக்கலாம். என்ன சொன்னேன், ப்ராடக்ட் 1 தென் ப்ராடக்ட் 2 அப்படின்னு கூட நம்ம இந்த செக்மெண்ட்ஸுக்கு பேர் மாத்திக்கலாம். சேல்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த கிராஃப் டைட்டில் அப்படிங்கறத நாம கொடுத்துக்கலாம். இந்த லெஜெண்ட் அப்படிங்கறது நாம இல்லாம இருந்தா என்ன ஆகுது அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாருங்க. இதை கமாண்ட் லைனா மாத்துறேன். கமாண்ட் லைனா மாத்திட்டு இங்க லெஜெண்ட் இருக்கனால லெஜெண்டோட டிஸ்பிளே ஆயிருக்கு. இதை நான் இப்ப சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு இந்த பிளாட் விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் ரன் பண்றேன். வாட் வில் பி த அவுட்புட் யூ அப்டைன் மீன்ஸ் வித்தவுட் லெஜெண்ட்ஸ். ஸோ லெஜெண்ட்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம டிரா பண்ண லைன் செக்மெண்ட்னுடைய டெஸ்கிரிப்ஷன், எது எந்த லைன் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். லெஜெண்டை ஷோ பண்ணணும் அப்படின்னா லெஜெண்ட் கொடுத்துக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. தென் பிளாட் டாட் ஷோ, இந்த லைன்ஸ் எல்லாமே எங்க வேணாலும் மாறி மாறி இருக்கலாம். இந்த பைப்ளாட்டினுடைய மெத்தட்ஸ் எல்லாமே இடம் மாறி மாறி கூட இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. கடைசியா பிளாட் டாட் ஷோ மெத்தட் கடைசியா இருக்கணும். ஷோ மெத்தட் ஒன்லி shows the PyPlot window. Within the PyPlot window it will display the graph. பிளாட்னு கொடுத்ததுனால அங்க என்ன பண்ணிருக்கு, லைன் கிராஃப் வரைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். அடுத்தடுத்த கிராஃப்ஸ் எல்லாம் எப்படி வரைகிறது அப்படிங்கறத நாம அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். இன்னைக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம் மட்டும் போதும். அடுத்த டாபிக்கை நாம கண்டினியூ பண்ணலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் விண்டோ, இந்த கிராஃப் விண்டோல கீழே பாத்தீங்கன்னா சில பட்டன்ஸ் இருக்கு. இந்த பட்டன்ஸ் எல்லாம் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இதுல இருந்து நம்மளுக்கு தியரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாட் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். லைன் செக்மெண்ட் டிரா பண்றதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட்ஸும் ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட்ஸும் கொடுக்கணும். அதுல லேபிள டிஃபைன் பண்றதுக்கு லேபிள்ங்கிற ஒரு ஆர்குமெண்ட் மூணாவது ஆர்குமெண்டா தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். தென் எக்ஸ் ஆக்சிஸ் லேபிள் ஒய் ஆக்சிஸ் லேபிள் டிஃபைன் பண்றதுக்கு என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்றோம், எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் சொல்லிட்டு within the method நாம ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணணும். that will be displayed as x and y axis respectively. இதை 1 மார்க்ல கேட்கலாம். then title method எதுக்கு யூஸ் பண்றோம், title of the graph சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். so legend எதுக்கு, legend show பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். show method is used to display the இந்த பிளாட்ல கொடுத்தது, இந்த டைட்டில் கொடுத்தது எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்றதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும், show method யூஸ் பண்றோம். so இந்த மெத்தட்ஸ் பத்தி ஏதாவது ஒரு மெத்தட்ஸ் பத்தி உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கலாம். 1 மார்க் அல்லது 2 மார்க்ல எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்றோம், ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன, செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன, தேர்ட் ஆர்குமெண்ட் என்ன அப்படிங்கறதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கூட கேட்கலாம். அடுத்து நாம இந்த விண்டோல பைப்ளாட் விண்டோ, அவுட்புட் விண்டோ, பைப்ளாட்ங்கிறது தனி விண்டோ. இந்த தனி விண்டோல நாம டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறம் அந்த கிராஃப்ல என்னென்னலாம் நாம எப்படி எல்லாம் பார்க்கலாம், அந்த கிராஃபை தனியா சேவ் பண்ண முடியுமா இமேஜா, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கறோம். இதை நம்ம ப்ராக்டிக்கலாவே நம்ம பார்க்கலாம். இப்ப ஹோம், இது டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய விஷயம். இப்ப இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்த ஆக்சிஸ் வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், உள்ள ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். மேக்னிஃபையர் யூஸ் பண்ணி பர்டிகுலர் ஏரியாவை ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஹோம் அப்படிங்கிற பட்டனுக்கு போனீங்கன்னா
திரும்ப பழையபடி வந்துடும். இந்த இடத்த மட்டும் ஜூம் பண்ணலாம், இந்த பாயிண்ட மட்டும் ஜூம் பண்ணலாம். திரும்ப பேக் போ அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி பேக் போறது. ஃபார்வர்டு வரக்கு ஃபார்வர்ட் பட்டன். ஸோ மேக்னிஃபையர் ஜூம் பண்றது. இது ஒரு ஆப்ஜெக்டை நேவிகேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை இன்னமும் வேல்யூ பை டிஃபால்ட்டா நம்ம கொடுத்த வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ மாத்திரம். ஹோம் கொடுத்தோம்னா நான் டிஃபால்ட்டா எப்படி வந்துமோ அதே மாதிரி வந்துடும். தென் இதுல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கண்ட்ரோல்ஸ், நம்ம எக்ஸ்ட்ரா சில கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸ்லைடர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் சப்ளாட், இதை தேவைப்பட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைன் கிராஃப் கூட மற்ற கிராஃபுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப. தென் சேவ் பட்டனை கிளிக் பண்ணி இந்த இமேஜ் நம்ம எப்படி நம்ம வியூ பண்றோமோ அதே மாதிரி நம்ம அதை என்ன பண்ணலாம், ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஃபார்மேட்ல ஜேபிஜி, ஜிஐஎஃப், பிஎன்ஜின்னு சொல்லலையே, அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று என்ன பண்ணிக்கலாம், அதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி வியூ பண்றோமோ அதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம் ஒரு இமேஜா. ஸோ அந்த இமேஜ் இப்போ நீங்க சேவ் கொடுக்கும்போது எங்க சேவ் ஆச்சு, அட்மின்ல சேவ் ஆச்சு. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸுக்குள்ள சேவ் பண்ற மாதிரி சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணியாச்சு. இப்போ டாக்குமெண்ட்ஸ்ல நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்ல figure1.png இது ஒரு இமேஜ் ஃபைல தனியா என்ன ஆயிடுச்சு, சேவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே அது ஒரு இமேஜா இருக்கு. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அந்த விண்டோவில் கூடிய அந்த பட்டன்ஸுடைய விளக்கம். இதுதான் நம்மளுக்கு 1 மார்க் 2 மார்க் 3 மார்க்ல எதை வேணாலும் கேட்கலாம். ஈவன் 5 மார்க்ல கூட கேட்கலாம். Buttons in the output of the PYPLOT window. In the output figure, you can see few buttons at the bottom of the left corner. Let us see the use of these buttons. The name of the buttons are given. Home button, back button, forward buttons, then pan axis button. இந்த axis வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறது, pan பண்ணிக்கிறோம்னா இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், வேல்யூஸ் மாத்திக்கலாம், நாம டிராக் பண்றதை பொறுத்து. ஜூம் பட்டன் ஆர் மேக்னிஃபையர் பட்டன் சொல்லலாம். கான்ஃபிகர் சப்ளாட்ஸ் பட்டன். சப்ளாட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நாம எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம், இது நீங்க மற்ற சார்ட்லயோ அல்லது வேல்யூஸ் அதிகமா போகும்போது நீங்க செக் பண்ணலாம். சேவ் த ஃபிகர் பட்டன். இது நம்ம அந்த சார்ட்டை நம்ம எப்படி வியூ பண்றோமோ அதை அப்படியே இமேஜா சேவ் பண்ணும், பிஎன்ஜி ஃபார்மேட்ல சேவ் பண்ணும் இமேஜ். ஸோ இது எல்லாமே 1 மார்க்குக்கு முக்கியம். இந்த ஐக்கானை கொடுத்து அதனுடைய பேர் என்னன்னு கேட்கலாம், அல்லது இந்த பேருக்கான ஐக்கான் என்னன்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே 1 மார்க் கொஸ்டினுக்கு ரொம்ப முக்கியம். சரி, இந்த ஒவ்வொரு பட்டனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதுவும் 1 மார்க்குக்கு முக்கியம். அல்லது எனி 2 பட்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணு, அல்லது எனி 3 பட்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணு, சிலதா அவங்களே 2 பட்டன்ஸ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணு சொல்லலாம். அல்லது பைப்ளாட்ல வர பட்டன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான டயக்ராம் தான், நீங்க ஈஸியா டிரா பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். The home button will help once you have begin navigating your chart. If you ever want to return back to the original view, you can click on this. அவ்வளவுதான். இப்ப நம்ம பார்த்த ப்ராக்டிகலாவே இல்லைங்களா, ப்ராக்டிகலாவே நம்ம அந்த விண்டோல என்ன பண்ணோம், நம்ம வேல்யூஸ் ஏதோ ஒரு பக்கம் நகர்த்திருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம திரும்ப ஒரிஜினலுக்கு போகணும்னா ஹோம் பட்டன் கிளிக் பண்ணா திரும்ப ஒரிஜினலா நம்ம அவுட்புட் ப்ரோக்ராம் என்ன காமிக்குதோ அந்த மாதிரி விண்டோவுக்கு போயிடும். ஸோ இதுல ஒவ்வொன்றும் பேக் பட்டன். இப்போ நம்ம நேவிகேட் பண்ணும்போது ஒவ்வொரு விண்டோவா மாறணும் இல்லையா, அப்படி மாறும்போது வந்த பட்டன்ஸ் அதை காமி. These buttons can be used to like the forward and backward buttons in your browser. You can click these, move back to the previous point you were at or forward again. So previous point or once previous points வந்தோம்னா ஃபார்வர்ட் போறதுக்கு மட்டும்தான். ஸோ ஸ்டார்டிங்ல இந்த 2 பட்டனுமே எனேபிள் டிசபிளாவே இருக்காது ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணி முடிச்சோடனே. அதே மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம்னா பேக் பட்டன் மட்டும், ஃபார்வர்ட் பட்டன் மட்டும் தான் வரும், பேக் பட்டன் வேலை செய்யாது. அதுக்கடுத்து பேன் ஆக்சிஸ். திஸ் கிராஸ் லுக்கிங் பட்டன் அலோஸ் யூ டு கிளிக் இட் அண்ட் தென் கிளிக் அண்ட் டிராக் யுவர் கிராஃப் அரவுண்ட். கிளிக் அண்ட் டிராக் உங்களுடைய ஃபுல்லா பேன் பண்ணலாம், என்ன வேணாலும் எக்ஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் வேல்யூ மாற்றி நீங்க எங்காவது மூவ் பண்ணி பார்க்கலாம். இது நம்ம கிராஃப்ல நாம பயன்படுத்துவோம், அதிகமா பயன்படுத்துவோம். சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போதெல்லாம் நாம இதை கண்டிப்பா பயன்படுத்தும், பெரிய லெவல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஜூம். The zoom button lets you click on it, then click and drag a square that would like to zoom into specifically. ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஜூம் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். Zooming in will require a left click and drag. Most button click and drag னு சொல்லுவாங்க, left click and drag. You can alternatively zoom out
with a right click and drag. So left click and drag பண்ணலாம், right click drag பண்ணலாம். This buttons allows you to configure various spacing options with your PYPLOT. அதாவது subplots நம்ம ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம சார்ட்ல அந்த subplots values செட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். Then save figure. This button will allow you to save your figure in various forms. By default, it will say PNG format. We can change it வேற JPG format வேற format கூட நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ ஸ்பெஷல் பிளாட் டைப்ஸ்ல என்ன இருக்கு? நார்மல் பிளாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் செக்மெண்ட்ஸ் தான் வருது. தென் அதர் சார்ட்ஸ், இப்போ நம்ம பார் சார்ட், லைன் சார்ட்ல இருந்து பார் சார்ட், பை சார்ட் இதெல்லாம் நம்ம எப்படி டிரா பண்ணலாம் அப்படிங்கறது ஃபாலோவிங் வீடியோஸ்ல நாம பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பைப்ளாட் விண்டோவில் இருக்கக்கூடிய விண்டோ இந்த சார்ட்டை ஷோ பண்ணும்போது கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய பட்டன்ஸ் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம், தென் என்னென்ன மெத்தட் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்த்துட்டோம். இதோடைய கண்டினியூஸ்ல நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். Be safe, stay healthy. Have a nice day. Thank you. Bye.